அர்ஜுன் கண்ணு முழிச்சிட்டாரா இல்லையான்னு தெரியலையே வித்யா. டாக்டர் தான் அர்ஜுனை செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வரட்டும் என்னன்னு கேட்போம். பேஷண்ட் கண்ணு முழிச்சதும் சிடி ஸ்கேன் எடுத்துருங்க. சரிங்க டாக்டர். மேடம், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? கண்ணு முழிச்சிட்டாரா? இல்ல பாப்பா, பேஷண்ட் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் நெத்தியில பலமா கல்லடி பட்டிருக்கிறதுனால தலைக்குள்ள எதுவும் பிளட் கிளாட் ஆயிருக்கான்னு சிடி ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா உடனே ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பாருங்க மேடம். நான் நர்ஸ் கிட்ட சொல்லிருக்கேமா, அவங்க பேஷண்ட்டை கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு என்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாங்க உள்ள போய் அண்ணனை பார்க்கலாமா மேடம்? போய் பாருங்க, ஆனா அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்க மேடம். சரிங்க மேடம், போங்க. வா. வித்யா, அர்ஜுன், இப்ப நீங்க கண்ணு முழிச்சதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அர்ஜுன். நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? எனக்காக நீ ஏன் பயப்படுற மது? அந்த ராஜேஷ் ராஸ்கல் கல்ல வச்சு என் மண்டையில அடிச்சதால கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருந்த, அவ்வளவுதான். சாரி அர்ஜுன். அந்த ராஜேஷ் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி டார்ச்சர் பண்றானே, அதை தட்டி கேட்க வந்துதானே உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு? உனக்கு ஒருத்தனால பிரச்சனை வருதுங்கிறப்போ அதை பார்த்துட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? உனக்கு ஒண்ணுனா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன், அதை தெரிஞ்சுக்கோ. அர்ஜுன், நான் ஏதோ சும்மா உங்ககிட்ட வாய் உதார்க்காக இப்படி சொல்றேன்னு நினைக்காத. நான் சொல்றது சத்தியமான உண்மை. ஐயோ, என்ன அர்ஜுன் இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லி நான் நம்பாம இருப்பேனா? நீங்களாகட்டும் வித்யாவாகட்டும் எனக்காக உயிரையே கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது நீங்க சத்தியம் பண்ணிதான் எனக்கு புரிய வைக்கணும்ன்ற அவசியமே இல்ல அர்ஜுன். அது எனக்கே தெரியும். எனக்கு ஒண்ணுனா நீங்க எப்படி துடிக்கிறீங்கன்னு நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏமா, பேஷண்டோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா? அவங்க எப்போ வருவாங்க? எங்க பேரண்ட்ஸ் கிட்ட என் அண்ணனுக்கு அடிப்பட்ட விஷயத்த நான் சொல்லல சிஸ்டர். அப்படியே சொன்னாலும் அவங்களால வர முடியாது, ஏன்னா அவங்க அப்ராட்ல இருக்காங்க. என்னம்மா இப்படி சொல்ற? பேஷண்ட்டுக்கு அடுத்து சிடி ஸ்கேன் எடுக்கணும். நாளைக்கு தான் பேஷண்ட்டை நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அது வரைக்கும் ஆகிற ஹாஸ்பிடல் ஃபீஸை நீங்க எப்படி பே பண்ணுவீங்க? இப்போ நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட்டை ரிசப்ஷன்ல கட்ட வேண்டியது இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். இவருக்கான ஃபீஸ் மொத்தத்தையும் நான் கட்டுறேன். இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அதை கட்டிடுறேன். ஓகே, சீக்கிரமா வந்து கட்டுங்க. அதுக்கப்புறம் தான் பேஷண்ட்க்கு சிடி ஸ்கேன் எடுக்க முடியும். ஏய் மது, என்னடி பணத்தை நீ கட்டுறேன்னு சொல்ற? உன்னால எப்படி முடியும்? ஏன் முடியாது? எங்க செவந்தி சித்திக்கிட்ட விஷயத்த சொல்லி நான் பணம் வாங்கி கட்டுவேன். ஏன் அண்ணனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அவங்க எப்படி பணம் கொடுப்பாங்க? அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலனா நான் கொடுக்க வைப்பேன். நீ உன் போனை கொடு. ஏய், அதெல்லாம் வேண்டாண்டி. ஆமா மது, உங்க சித்திக்கிட்ட நீ பணம் கேட்க வேண்டாம். நாங்களே டாடி மம்மி கிட்ட இந்த விஷயத்த சொன்னா உடனே பணம் போட்டு விட்டுருவாங்க. அதை வச்சு கட்டிக்கலாம் மது. எனக்கு ஹெவி ஃபீவர்ல மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ நீங்க தானே எனக்கான ஃபீஸ் மொத்தத்தையும் கட்டினீங்க. இப்ப எனக்காக அடிபட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கான செலவு மொத்தத்தையும் நான் தானே எடுத்துக்கணும். அதுதானே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அர்த்தம். இவ இன்னும் வரலையே. வித்யா வீட்டுக்கு இவ போனா வரணுங்கிற நினைப்பே வராது. வித்யாவுக்கு கால் பண்ணி மதுவை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லலாம். உன் போனை கொடு. ஏய், நான் கொடுக்க மாட்டேன் மது. ஏய் மது,
உங்க செவந்தி சித்தி தான் கால் பண்றாங்கடி. நல்லதா போச்சு. கூட நான் பேசிக்கிறேன். என்னென்ன? நான் வித்யா இல்ல, மது பேசுறேன். மது, ஸ்கூல் முடிஞ்சதும் அப்படியே வித்யா வீட்டுக்கு போயிடுவியா? நான் அவ வீட்டுக்கெல்லாம் போகல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? உனக்கு என்னாச்சு? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ஜுனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். அந்த பையனுக்கு எதனால அடிபட்டுச்சு? இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்ற விஷயத்தை தான் உங்க பிள்ளைங்களாம் அப்படியே வந்து சொல்லிருப்பாங்கல்ல. ஆமா, அர்ஜுனும் அந்த ராஜேஷ்ங்கிற பையனும் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டதா சொன்னாங்க. அந்த சண்டையில தான் ராஜேஷ் அர்ஜுனோட தலையில பலமா கல்லால அடிச்சுட்டா. அதனாலதான் அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அவருக்கு உடனே சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க. அதோட அட்வான்ஸ் அமௌண்ட் இப்பவே கட்ட சொல்றாங்க. நீங்க உடனே எனக்கு பணம் அனுப்பி வைங்க. என்னது, பணம் அனுப்பணுமா? ஆமா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அர்ஜுன் எனக்காக பணம் கட்டினாருல்ல, இப்ப அவருக்காக நான் தானே பணம் கட்டணும். அதான் கேக்குறேன், சீக்கிரமா எனக்கு பணம் அனுப்பி வைங்க. பணம் கட்டுறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு எப்படி அனுப்பி வைக்கிறது? உனக்கு அக்கவுண்ட் இருக்கா? சரி, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நான் நேர்ல வரேன். கேபி ஹாஸ்பிட்டல். ஆடி அசைஞ்சு எனக்கு என்னன்னு வராம உடனே பணத்தை எடுத்துட்டு வாங்க. அரவிந்த், நீங்க 2 பேரும் படிச்சிட்டு இருங்க. அம்மா வெளியில போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இந்தா வித்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல செவந்தி சித்தி பணத்தோட வந்துருவாங்க. அர்ஜுன், உன் சித்தி இங்க வர்றதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க இங்க வந்து ஏன் ஸ்கூல்ல அந்த பையனோட சண்டை போட்ட, அது இதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. ஆமா மது, எனக்கு கூட அவங்க இங்க வர்றது தாங்க முடியாத கடுப்பாதான் இருக்கு. அவங்க வந்தாலே இந்த சண்டைய பத்தி ஏதாவது நோய் நோய்னு கேட்பாங்கன்னு எனக்கும் தெரியும் வித்யா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டி ஆகணும், அதான் எனக்கு முக்கியம். அதனால அவங்க எது பேசினாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கலாம். சரி வித்யா, நீ அர்ஜுனை பாத்துக்கோ. நான் செவந்தி சிட்டி வராங்களான்னு போய் பாக்குறேன்.